Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஈவினிங் டைத்துல ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா வீட்ல உள்ள சிம்பிளான பொருளை வச்சு சூப்பரா ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு கடலை பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிற போறோம். இப்போ அடுத்து அதே கடாயில ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையும் சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சு. இது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கிடலாம். ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பு மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரவை அளவுக்கு நல்லா குருணை பதத்துக்கு அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதே அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட எந்த கப்பில் நம்ம ரவையும் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். சுத்தமான வெல்லம்னா டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிம்பிளாக செய்கிறனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம ஏற்கனவே ரவையெல்லாம் வறுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.